விருச்சிகம் ராசி 2026 மே மாதத்தை பொறுத்தவரையிலும் பணவரவு இருந்தாலும் நிறைய செலவுகள் ஆகும். அதே போல சுபகாரியங்கள் தடைகள் இருக்கும். மேலும் 5ஆம் பாவகத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். இந்த மாதத்துல முதல் 15 நாள் அந்த வகையில உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணையுடன் கூட டிராவல் பண்ணுவீங்க. 5ஆம் பாவகத்துல சனி இருக்கிறனால பிள்ளைகள் வகையில கவலைகள், பிள்ளைகளால மன வருத்தம், பிள்ளைகளால செலவுகள் போன்றவையும் இருக்கும். அதே போல 4ஆம் பாவகத்துல ராகு 10ல கேது இருக்கிறதுனால எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் சில பேருக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு இருக்கும். சில பேருக்கு இந்த மாதத்தோட இறுதியில பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும், அல்லது ஒரு நல்ல இடமாற்றம் இருக்கும். 4ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால அலைச்சல்கள் பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல சில எதிர்பாலினர் உறவு கடந்த காலங்கள்ல நட்பு போன்றவை ஏற்பட்டிருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ஒருத்தர்கிட்ட பழகுனாக ரொம்ப டீப்பா அன்பா பழகுவாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட பழகிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒண்ணு எதிரி ஆயிடுறாங்க அல்லது விட்டு விலகி போயிடுறாங்க. அந்த விலகி போனவங்களை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு திரும்பி வருவாங்களான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் விலகி போனவங்களாகவே இருப்பாங்க, திரும்பி வரமாட்டாங்க. அதே சமயத்துல உங்களால் ஆதாயம் அடைந்து உங்களோட நல்லா பழகிய ஒரு சேம் ஜெண்டரா இருக்கலாம் அல்லது ஆப்போசிட் ஜெண்டரா கூட இருக்கலாம். அவங்க உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க. ஒண்ணு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க, அல்ல அண்ட அயலார்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு. ஆனா இந்த மாசத்துல இருந்து அவங்களுடைய வீழ்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க, உங்களால் ஆதாயம் பெற்று பிரிந்து போனவங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து நீங்க விலக போறீங்க அல்லது அவங்க விலக போறாங்க. சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், சில விஷயங்கள் நன்மையாக இருக்கும். இது ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலனை விருச்சிக ராசிக்கு 2026 மே மாசம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம முழுமையாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த விருச்சிகம் என்பது பார்த்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். பொதுவாகவே விருச்சிக ராசியில பிறக்கிறவங்களுக்கு கோபம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், வெளிப்படையா முகத்தில் அடித்தாற் போல பேசிடுவாங்க. அதே போல ஆன்மீக விஷயத்தில் அதிக நாட்டம் இருக்கும். இப்ப இவங்க வாழ்க்கை துணிவரை அதிகமா பொசசிவா நேசிக்கிறதுனாலயே சில விலகல்கள், சில பிரச்சனைகளும் இவங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கும். பிள்ளைகள் வகையில இந்த கடந்த காலமாக மன வருத்தங்கள் தான். இப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரை பிள்ளைகள் வகையில செலவுகள், கமிட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றது போன்றவை இருக்கும். அல்லது சில பேருக்கு பிள்ளைகள் வகையில ஹெல்த் இஷ்யூஸோ, பிள்ளைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிறதுனால மன வருத்தமும் வரும். அதனால பிள்ளைகளோட உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க, அது ரொம்ப முக்கியம். ராசியாதிபதி 5ஆம் பாவகத்துல இருக்கு. சனி செவ்வாய் சேர்க்கை. தாய்நாட்டுக்கு வரக்கூடியது, தொலை தூரத்துல இருக்கீங்கன்னா கூட தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை, அல்லது உங்க பிறந்த மண்ணுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை, பயணங்கள், அலைச்சல்கள், அதனால சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த நேரத்துல பொதுவாகவே அங்காளி பங்காளிகளை சந்திச்சாலே அவங்களுடன் மன வருத்தங்களும் வரும். சகோதரர் வகையில சில மன வருத்தங்கள் முதல் 15 நாள்ல வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அல்லது சகோதரர்களால சில பிரச்சனைகளும் வரும். முறையான உணவு, வாக்கிங் போறீங்க, கொஞ்சம் மெடிடேஷன் பண்றீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த மாசத்துல சூரியனை பொறுத்தவரை 10ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால வேலை தொழில அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்தி வரும். சில பேருக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கூட வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கும் இந்த நேரத்துல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறது, புதிய பதவி கிடைக்கிறது போன்றவை ஏற்படும். சூரியன் உச்சம் பெற்று புதனோடு இருக்கிறாரு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல. அதே போல புதன் 8 குடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறது. மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக நிறைந்த கல்வியும் கொடுப்பாரு. நீட் போன்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னாக இந்த காலகட்டத்துல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஜாதகத்துல மருத்துவம் படிக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக்க அது சக்சஸ் ஆகும். முக்கியமா இந்த மாசத்துல முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னாக்க, பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய பயம் அல்லது கவலை போன்றவற்றாலே உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அந்த மன அழுத்தத்தை விட்டுட்டு நீங்க கேஷுவலா இருந்தீங்கன்னாவே நல்லா இருப்பீங்க. அதே போல வாழ்க்கை துணைவருடைய வருமானம், ஆதாயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலையும் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகளும் மாதத்தோட பிற்பகுதியில வரும். ஆனாலும் சில பேர் வாழ்க்கை துணைவருடன் சேர்ந்து டிராவல் பண்றது, சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சூரியன் மாதத்தோட தொடக்கத்துல
6ஆம் இடத்துல உச்சம் பெறுறது நல்லதுதான். எதிர்ப்புகள் விலகும். உங்களோடு பழகி உங்களை ஏமாத்தினவங்களை நீங்களே பார்ப்பீங்க, அவங்களுடைய வீழ்ச்சியை, அல்லது அவங்களை விட்டு நீங்க முழுமையா விலகுவீங்க. வழக்குகள் இருக்கு, சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கு, டிவோர்ஸ் கேஸ் இருக்கு அப்படின்னாக அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம். இந்த சூரியன் 7ஆம் இடத்துக்கு மாதத்தோட பிற்பகுதியில மே 15ஆம் தேதியிலிருந்து இருக்கும். உங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதி வெள்ளமே சுக்கிரன் ஆட்சி பெற்று 7ஆம் பாவகத்தில் இருக்கிறது நல்லதுதான். வாழ்க்கை துணைவரால் பயணங்கள், வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள், அதே போல சுப விரயங்கள், இல்லத்தில் வீடு மாற்றம் அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் போன்றவற்றையும் இந்த காலகட்டத்தில் சில பேர் செய்வீங்க. வாகன வகையில செலவுகள், வீடு வகையில செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கும் போது விரையாதிபதியாகவும் வராரு. அந்த வகையில இந்த காலகட்டத்துல சில செலவுகள் உங்களுக்கு வீடு வாகன வகையில ஏற்படும், பிள்ளைகள் வகையில ஏற்படும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை தொலைதூர பயணம் சில பேருக்கு ஏற்படும். வெளிநாட்டுல அல்லது வெளியூர்ல இருக்கீங்கன்னா கூட தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சுக்கிரனுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு பிரைட்டா இருப்பீங்க, தெளிவா இருப்பீங்க. அதே போல மற்றவங்களால் நேசிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே வரும். எதிர்ப்பாளினுடைய அப்ரோச்சஸ் வரலாம். ஆப்போசிட் ஜெண்டருடைய நட்பு, காதல் போன்றவை கூட யங்ஸ்டர்ஸா இருக்கீங்கன்னா ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நட்பா பழகிட்டு இருக்கீங்கன்னா கூட அவங்க காதல ப்ரப்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி நீங்க காதல் இருக்கீங்கன்னா கூட மாதத்தோட தொடக்கத்துல சில கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட மாதத்தோட பிற்பகுதியில பேரண்ட்ஸோட சம்மதத்தை வாங்குறது, திருமண பேச்சுக்கள் போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும். அதே போல திருமணம் ஆகல, சுபகாரிய தடையெல்லாம் இருக்கு மாதத்தோட தொடக்கத்துல. ஏன்னா குரு 8ல இருக்கிறாருனாலையும் இந்த மாதத்தோட இறுதியில குருவை பொறுத்தவரையிலும் மே 26 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி ஆகி ராசிக்கு 9ஆம் பாவகத்துல உச்சமாகிறாரு. அது ஒரு பாசிட்டிவ். ஆனா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 9ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகி உச்சமாகிறாரு. கண்டிப்பா திருமண பேச்சுவார்த்தை என்பது இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது சக்சஸ் ஆகும், வரன்கள் வரும், சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு மே 26க்கு பிறகு. அது வரையிலும் தான் தடைகள் இருக்கும். குருவோட பார்வையில 5ஆம் பாவகம் வந்துடும் போது மாதத்தோட இறுதியிலிருந்து அல்லது அடுத்த மாசத்துல இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் அல்லது அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி பயம் இல்லாம இருப்பீங்க, கவலை இல்லாம இருப்பீங்க. சகோதரர்களோட சில ஒற்றுமை இன்மை இருந்தாலும் அது மாதத்தோட பிற்பகுதியில பெரிய அளவுக்கு பாதிக்காது, பெரிய அளவுக்கு நன்மையை தான் தரும். ஆனா 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு. மே 15ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் 6ஆம் பாவகத்துக்கு ஆட்சி பெற்றுறாரு. அதனால ராசியாதிபதி ஆட்சி பெறும்போது தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. நடை உடை பாவனைகள்ல மாற்றங்கள் ஏற்படும். தயங்கி நின்று வேடிக்கை பார்த்த விஷயத்தெல்லாம் இறங்கி நின்று வாழ்க்கையில சக்சஸ் ஆக போறீங்க. முயற்சிகள் நிறைய பண்ணுவீங்க, எதிர்ப்புகளை விளக்குவீங்க, எதிரிகளை ஜெயிப்பீங்க, சத்ரு ஜெயம் ஏற்படும் மாதத்தோட இறுதியில. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் இந்த சுக்கிரன் மே 18க்கு பிறகு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் குரு சேர்க்கை. பணவரவை கொடுத்தாலும் கொஞ்சம் கடனை கொடுக்கும். ஆல்ரெடி விருச்சிகம் ராசிக்கு கடன் தொல்லைகள் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு, அகலக்கால் வைக்க வேணாம். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் வந்தாலும் கடனை வாங்குறதுல கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. கடனுடைய அழுத்தங்களும் கொஞ்சம் ஏற்படும். அதனால அகலக்கால் வைக்க வேண்டாம். வேலைக்கு போகக்கூடியவர்கள், குறிப்பா அரசு பணியில் இருக்கீங்க, ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட இறுதியில் உண்டு. சில பேருக்கு ஒரு நல்ல இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு, அல்லது டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தோட இறுதியில் உண்டு. புதிதாக வேலை தேடக்கூடியவங்க இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கெல்லாம் ஊர் விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்ப இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் அரசு பணியில் இருப்பவர்கள், அரசாங்கத்தால் ஆதாயம் பெறக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், மற்றும் உணவு சார்ந்த துறை, விவசாயம் சார்ந்த துறை, மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், மீடியா சார்ந்த துறை, டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், இந்த துறைகளில் இருப்பவர்கள், மீடியா சார்ந்த துறை, உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பெட்டராகவே இருக்கும். வருமானம் வரும், பட் செலவுகளும் இருக்கும். சுப செலவுகள் நிறையவே பண்ணுவீங்க. கொஞ்சம் சுப விரயங்கள் பண்ணுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க. அசுப விரயங்களுக்கு இடமில்லாம போயிடும். இந்த விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் வந்தாலும் கடனுடைய அழுத்தங்கள் இருக்கும், நிறைய செலவுகள் ஏற்படும், ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். மாதத்தோட இறுதியில பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கணவன் மணிக்குள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் போகும் மாதத்தோட தொடக்கத்துல. ஆனா பிற்பகுதியில பெரிய அளவுக்கு இல்லை, பெரிய பாதிப்பு இல்லை. தனித்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எதிர்ப்பாளனுடைய அப்ரோச்சஸோ அல்லது தொடர்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தோட இறுதியில இருக்கு.
அதே போல செலவுகள் நிறைய ஆகும். கட்டுக்குள்ள செலவு வைக்கலாம், கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் விலகி போன உறவுகளை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. சில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். உங்களால் ஆதாயம் அடைந்து உங்களை ஏமாத்திட்டு விலகி போனவங்களை நினைச்சு வருத்தப்படுவீங்க. பட் அதே சமயத்தில் அவங்களுடைய தோல்விகள் வீழ்ச்சிகளும் அது உங்களுக்கு தெரிய வரும். ஏதோ ஒரு வகையில இல்லாத நினைச்சு கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். சொந்த ஊருக்கு போறது, பூர்வீக சொந்தங்களை பார்க்கறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் முதல் பகுதியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிற்பகுதியில ஒன்றாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு போன்றவை ஏற்படும். சகோதர வகையில சில மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் அழுத்தத்தை கொடுக்கும். கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் வகையில மன வருத்தம், பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கையை பற்றிய பயம் போன்றவை இந்த காலகட்டத்தில் போகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கெல்லாம் எதிர்ப்பாளனுடைய அப்ரோச்சஸோ எதிர்ப்பாளனுடைய நட்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆஃப்டர் த மேரேஜ் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க அந்த உறவு நட்பில், அதுதான் நான் சொல்ல வரேன். அதே போல அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு பதவி உயர்வோ அல்லது நல்ல ஒரு இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்ப்பாளினரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நிறைய ஒரு உறவு ஏற்பட்டு பிளகி போயிருப்பாங்க. அந்த விஷயத்திலிருந்து நீங்க வெளியே வந்துட்டு புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய காலகட்டம். அந்த வகையில வேலை தொழில கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. குடும்ப வாழ்க்கையிலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்கும். வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் அடைவீங்க. வாழ்க்கை துணைவருடன் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. பயணங்கள் செய்வீங்க. அதே போல வருமானம் வரும். கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. தாயார் அல்லது தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. ஈவன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே பெற்றோர்களின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமா தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாசத்தை பொறுத்தவரையிலும் காலத்தோட தீர்ப்பு மாறாது. நமக்குன்னு தலையெழுத்து என்னவோ அதுதான் வாழ்க்கையில. அதை அனுபவிச்சுதான் நம்ம போயாகணும். வருத்தப்பட்டாலையும் அது நம்மளை விட்டு விலகாது. அல்லது அதை விட்டு நாம எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சாலையும் நம்மளை தேடி தாக்கும். நல்லது இருந்தாலும் சரி, அது கெட்டதா இருந்தாலும் அதை தான் நம்ம அனுபவிச்சு கிடக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பிள்ளைகள் வகையில அல்லது சுபகாரிய தடைகள் வருது. சில பேர் ஏமாற்றங்களை உங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் காலத்தின் தீர்ப்பு தான். அதை நம்ம மாற்ற முடியாது. அதை கடந்துதான் போகணும். இதன் மூலம் கிடைச்ச நம்ம படிப்பணியை நம்ம வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பயன்படுத்தும் போது மீண்டும் பாதிக்காம இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம், முன்னேற்றங்களை அடைவோம். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மலையேறி முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. மாற்றங்களை சந்திப்பீங்க. அது பழனி மலையா இருக்கலாம், சென்னிமலை முருகன் போகலாம், மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்படி மலையில குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், பழமுதிர்ச்சோலை, சுவாமி மலை, இப்படி ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு குன்றிலையும் குமரன் இருக்காரு. அந்த இடங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், மாற்றங்களை சந்திப்பீங்க, முன்னேற்றங்களை தரும், சுபகாரிய தடைகள் நீங்கும். நன்றி, வணக்கம்.